கொள்கின்றேன். நம்முடைய திராவிட மாடல் அரசு வந்த உடனே முதல் கையெழுத்து போட்டது நம்முடைய தலைவர் விடியல் பயணம் பஸ், இலவச பஸ். முதல்ல அதோடைய எஃபெக்ட் எல்லாருக்கும் தெரியல. இலவச பஸ் இன்றைக்கு பாருங்க, யாராவது ஒரு சாதாரண ஒரு பெண்மணியை கூப்பிட்டு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த இலவச பஸ்ஸுனால எனக்கு மாதம் 1000 ரூபாய் நான் சேமிக்கிறேன்ட்டு. அதுதான் உண்மை. அதுக்கு அடுத்தது பெண்களுக்கு வந்து பட்டா கொடுத்தாங்க, பெண்களுடைய பேரில் பட்டா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் புதுமை பெண் திட்டம் இங்கே நம்முடைய அரசினர் கல்லூரியில் தான் பிரம்மாண்டமாக, அதுவும் நம்முடைய மாவட்ட செயலாளர் தான் நடத்தி காமிச்சாங்க. அப்போது இருந்த டெல்லி சீஃப் மினிஸ்டர் வந்தார், அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தாங்க. புதுமை பெண் திட்டம் முதல்ல அரசு பள்ளியில் படித்த பிள்ளைகளுக்கு நாங்கள், அப்புறம் கவர்மெண்ட் எய்டட் பிள்ளைகளுக்கு நாங்கள். சரி, மாணவர்களுக்கு மட்டும் கொடுத்தா மாணவர்களுக்கு கொடுக்கணும்ட்டு இன்னைக்கு மாணவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். அதை தொடர்ந்து இப்போ சொன்னாங்க பார்த்தீங்கன்னா காலேஜ் 20, அது உண்மையாகவே நான் வந்து பார்த்துருக்கேன். நான் மகளிர் ஆணையத்தின் தலைவராக இருக்கிறதுனால நிறைய மாவட்டங்கள், குறிப்பாக நம் மலை பிரதேசங்களுக்கு போகும்போது அந்த குழந்தைங்க பாவம் பட்டன் கூட சரியாக போடாமல் தூக்கத்தோடு கொண்டு வந்து விட்டுருவாங்க. அதுக்கு அப்படியே உட்காந்துருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டோடு படிக்காது. இன்றைக்கு இந்த காலை சிற்றுண்டி என்பது அத்தனை பெண்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு. சாதாரண நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு இட்லி பண்ணி கொடுத்துருவோம் ஒரு குழந்தைக்கு, ஒரு இட்லி போட்டு. ஆனால் நம்முடைய தலைவர் கொடுக்கின்ற காலை சிற்றுண்டி, நியூட்ரிஷனிஸ்ட் இருக்காங்க, என்னென்ன தேவைப்படுமோ ஒரு குழந்தைக்கு, எவ்வளோ புரோட்டீனு, எவ்வளோ ஃபேட்டு, எவ்வளோ கார்போஹைட்ரேட்டு, அதையெல்லாம் சரியாக பார்த்து அருமையான ஒரு மெனுவை போட்டு இன்னைக்கு காலை சிற்றுண்டி வழங்கி கொண்டிருக்கிறார் நம் முதல்வர் அவர்கள். இப்படி பல திட்டங்கள் பெண்களுக்கு பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்வேன். எல்லாரும் 1000 ரூபான்றோம், உரிமை தொகை 1000 ரூபாய், புதுமை பெண். ஆனால் ஒரு பிலோ பாவர்ட்டி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக நாங்கள் எங்கள் வீட்டில் அம்மா அப்பா 2 பொண்ணு வச்சுக்கோங்க, 3 லேடிஸு. நாங்கள் பஸ்ஸுக்கு போயிட்டு ஒரு சின்ன பூ வியாபாரம் பண்ணுறோம், பழ வியாபாரம் பண்ணுறோம். 3 பேருக்கும் ஒரு மாதத்துக்கு 3000 ரூபாய் சேவிங்க. அதை ஏதாவது ஒரு பொண்ணு படிச்சுருக்கோம், அதுக்கு ஒரு புதுமை பெண் திட்டம் 1000 ரூபாய், 4000 ரூபாய். அதன் பிறகு அந்த மாதிரி 2-3 திட்டங்கள் இருக்குது வச்சுக்கோங்களேன். சேர்த்து பார்க்கும்போது இன்றைக்கு சராசரி நம்முடைய முதலமைச்சர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5000லேருந்து 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுதான் உண்மை. இதுவரைக்கும் நம்ம தமிழக வரலாற்றில் இந்த அளவு ஏதோ இலவசமாக ஏதோ கொடுப்போம். ஆனால் இப்படி ஒரு பணத்தை ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு பெண்களுக்கு ஒரு இந்த மாதிரி திட்டங்களெல்லாம் நம்ம தலைவர் கொண்டு வந்திருக்காங்க. திட்டங்கள்லாம் சரிக்காங்க. நான் சொல்லுவாங்க, நேற்று பெய்த மழையில் விளைந்த என்னமோ சொல்லுவாங்க, காலான என்னமோ சொல்லுவாங்க. அதில் ஒருத்தர் பொதுக்குழுவில் பேசினார், இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நான் மகளிர் ஆணையத்து தலைவர் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், ஐயா அவர்களே, உங்களுக்கு நிறைய பணம் இருக்குது, ஒரு சார்ட்டர் ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க மற்ற மாநிலத்துக்கு. அப்போது தெரியும் இங்கே இருக்க தமிழ்நாட்டு பெண்கள் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்ட்டு. சின்ன விஷயம், இன்னைக்கு ஒரு பெண் வன்கொடுமையாக பாதிக்கப்பட்டால், அவ குடும்ப வன்கொடுமை, அவர் கணவரோ மாமியாரோ மாமனாரோ மூத்தாரோ நாத்தனாரோ அந்த பெண்ணை குடும்பப்படுத்தினா அவளை பாதுகாப்பதற்கு இன்னைக்கு உதவியில் இருக்குது 181. வேற எங்க இருக்குது? இங்கதான் இருக்குது. அது மட்டுமல்ல, அவளை இட்டுட்டு வந்தீங்க நடுவாட்டில் விட போதில்லை, அவங்களுக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒருங்கிணைந்த சேவை மையம் என்று ஒன்று இருக்கிறது. அது மட்டும் எல்லாம் நினைச்சுப்பாங்க, சரி வீட்டில் இருக்க பெண்களுக்கு, சரி வேலை செய்யற பெண்களுக்கு. இன்னைக்கு நிறைய பேப்பர்ல செய்திகள் பார்க்குறோம், சின்ன செய்தி கூட பெருசா போட்டுருவாங்க. அப்படி பார்க்கும்போது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஒர்க்கிங் பிளேஸ், இன்றைக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க்கிங் பிளேஸ் 2013 ஒரு சட்டம் இருக்கிறது. அதன்படி எந்த பெண்ணு வந்து துன்புறுத்தப்பட்டா வேலை செய்யற இடத்துல கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கப்படும். அதுக்கு 50,000லேருந்து 1 லட்சம் வரைக்கும் அபராதம், 3 ஆண்டுகள் சிறை தண்டனை உண்டு. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டா நம்முடைய முதல்வர் ஃபாலோ பண்றாங்க. ஒவ்வொரு மாதமும் நம்முடைய முதல்வர் தலைமையில் டிஜிபியும் கலெக்டருடைய கலந்து ஆலோசனை நடத்தப்படுது. இன்றைக்கு இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எங்கு இப்போ நான் ஆணையத்தில் பார்க்குறேன், நம்பவே மாட்டேங்குது. 2 நாள் முன்னாடி ஒரு பிரச்சனை, ஓடு கிடுகிடுன்னு அங்கே தரமணியில் ஒரு கல்லூரிக்கு அங்கே போய் விசாரித்தோம். அடுத்தது இங்கே உடனடியாக நாங்கள் வந்து, அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து மீடியா கிட்ட காமிக்கக்கூடாது. இவங்க என்னன்றாங்க, மீடியா கிட்ட காமிச்சாதான் வேலை செய்கிறோன்ட்டு. நாங்கள் அப்படி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உடனடி நிவாரணமும் சரி, அதற்கான தண்டையை பெற்றுத்தரக்கூடியவர் தான் நம்முடைய முதல்வர். அதுக்கப்புறம் இப்போ நிறைய மார்பிங்லாம் பண்ணுறாங்க, சைபர் கிரைம் பாருங்க, எனக்கு சிட்டி ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. அதுக்கான ஹெல்ப்லைனு எந்த மாநிலத்தில் இந்த மாதிரி இருக்குது. சில மாநிலங்கள், நான் இப்போ தான் நேற்று நைட்டு தான் வந்த வாரணாசியிலேருந்து 4 நாட்கள் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அங்கே மற்ற மாநிலங்கள் என்ன மாதிரி சேர்பர்சன்ட்டு நான் பேசும்போது ஆங்கிலத்தில் என்ன எஃப்ஐஆர்லாம் போடுவாங்களா குழந்தை திருமணத்துக்கு? எஃப்ஐஆரே போட மாட்டாங்க. ஆனால் நம்முடைய மாநிலத்தில் குற்றம்
இந்த மாதிரி பிரச்சனை என்றால் உடனடியாக எஃப்ஐஆர் போடக்கூடிய ஒரு மாநிலம் நம்முடைய மாநிலம். குஜராத்ல கிடையாது, நான் யூபிக்கு தான் போயிட்டு வந்தேன், யூபி எல்லாம் கிடையாது. அது மட்டுமல்ல, நான் சொன்ன சைபர் கிரைம் இன்றைக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு ஆட்டோனால. இன்றைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆட்டோக்கும் QR ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க. நம்முடைய கமிஷனர் அவர்கள் எந்த பெண்ணுக்கு ஆபத்து என்றாலும் அவ அந்த ஆட்டோலேயே ஒரு ஸ்கேன் பண்ணா உடனடியாக காவல்துறை காவல்துறையிலேருந்து ஆட்கள் அவங்கள சேவ் பண்ண முடியும். அது மட்டுமல்ல, கல்லூரி பெண்களுக்கு இன்றைக்கு காவல் உதவி ஆப் என்று ஒன்று இருக்கிறது. ஸோ எல்லா விதத்திலும் பெண்களை பாதுகாக்க இந்த தமிழ்நாடு தான். இந்த அறிவில்லாதவங்களாம் ஒண்ணுமே சினிமா டைலாக்கை படிச்சுட்டு அவங்களே சொல்லிட்டாங்க சினிமா டைலாக்ன்ட்டு, என்னென்னமோ வளர்றாங்க. அதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, நான் சொல்லவில்லை. இன்றைக்கு டாக்குமெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா என்ன சொல்லுதுன்னா, எல்லா மாநிலங்களிலும் 2 சிட்டி சேஃபஸ்ட் சிட்டி, ஒன்று சென்னை, இன்னொரு கோயம்புத்தூர் என்று சொல்கிறது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய அவுட்ஸ்டாண்டிங் முதலமைச்சர், நம்முடைய சீஃப் மினிஸ்டர். எந்த நேரமும் மக்களை பற்றி தான் கவலை. யாருக்கு பிரச்சனை, ஒரு பிரச்சனை வந்தால் உடனடியா யாரு கட்சிக்காரா எதுவும் பார்க்கறது இல்லை, உடனடியாக அவர்களுக்கு அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யக்கூடிய நம்முடைய முதல்வர் அவர்கள் இன்றைக்கு தொடர்ந்து நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் முதல்வருடைய பிறந்த நாளை மிக சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி இருக்கிறார்கள். எனக்கு இந்த வாய்ப்பு தந்த நம்முடைய மாவட்ட செயலாளருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தகவல் தொழில்நுட்ப அணி துணை தலைவர் வெரி டேலண்டட் திவ்யா சத்யராஜ் அவர்களே, மேலும் இங்கு கூடியிருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் நல்ல உள்ளங்களே, இந்த விழாவை காண வந்திருக்கும் தொண்டர் பெருமக்களே, முதலமைச்சர் அவர்களின் உயிரோடு கலந்திருக்கும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவர் 1989ஆம் ஆண்டே அவர் நினைத்திருந்தால் தந்தையை ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு அன்றே முதலமைச்சராகி இருக்கலாமே. ஆனால் படிப்படியாக தொண்டராக இருந்து கட்சியின் பல்வேறு பொறுப்புகளை கீழ்மட்டத்திலிருந்து தற்போது தலைவர் பதவி வரை படிப்படியாக சென்று வென்றிருக்கிறார் என்பதை பார்க்கும்போது அவரது பண்புகளை எண்ணி எண்ணி மக்களுடன் மக்களாக நானும் பூரிப்படைகிறேன். எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன் திட்டம், நகை கடன் தள்ளுபடி, புதுமை பெண் திட்டம், இது எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு திட்டம் அந்த சின்ன குழந்தைகளுக்கு பள்ளிக்கு செல்லும் சின்ன குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டம் அப்படின்னு அவர் கொண்டு வந்திருக்காரு. அதை விட ஒரு உன்னத திட்டம் இருக்கவே முடியாது. எத்தனையோ பள்ளி குழந்தைகள் பட்னியா காலி வயிற்றோட எப்படிங்க கல்வி அதுங்களுக்கு ஏறும்? அதுக்கு ஒரு அவங்க அந்த பெற்றெடுத்த தாய்மார்களுடைய நெஞ்சில் பால் வாக்குற மாதிரி அந்த குழந்தைகளுக்கு உணவுக்கு கொடுக்குற அந்த ஒரு திட்டம் என்று இந்த மாதிரி முதலமைச்சரின் புகழுக்கு மகுடம் சூட்டும் பற்பல நல்ல திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். பணம், புகழ், பதவி என அனைத்தும் இருந்து கூட ஒருவரால் இத்தனை உழைப்பை செலுத்தி மக்களோடு ஒன்றாக பயணித்து கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் எண்ணற்ற நல்ல பல திட்டங்களை அவர் தீட்ட முடியும் என்றால் பலனை எதிர்பாராமல் மக்கள் நலனை மட்டும் பார்ப்பவரால் மட்டும்தான் அவ்வாறு முடியும் என்று சொல்லி முதலமைச்சர் நல்ல உடல் நலத்தோடு தனது குடும்பத்தினரிடம் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளுடனும் இன்னும் பல பல்லாண்டு பல நூற்றாண்டு காலம் இன்புற வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்கு அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றிகளை கூறி நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.